ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். இன்னைக்கு நாங்க கேசஸ்ங்கிற அழகில் நிக்கிறோம். கேசஸ்ல வந்து இப்ப நாங்க படிக்க போறது டே 2. அதாவது நாங்க டே 1ல வந்து பார்த்தது வந்து பாயில்டு விதியை. இன்னைக்கு நாங்க டே 2ல பார்க்க போறது சார்ல்ஸ்ட விதி பத்தி. ரைட், டியூட்ல சார்ல்ஸ்ட விதி பத்தி வரைபடம் வரைகிறதுக்கு இடம் வச்சிருக்கோம் நாங்க. நீங்க இப்ப என்ன செய்றீங்கன்னா ஒரு தனித்தாளனும் அதை கையில எடுத்துக்கலாம். ரைட், எல்லாரும் ஒரு நிமிஷம் தாரே. தனித்தாளனும் கையில எடுத்துக்கங்க, எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சார்ல்ஸ்ட விதியை நம்ம கொஞ்சம் எழுதி இப்ப படிக்க போறோம் இல்லைங்கதா. சார்ல்ஸ் விதியை எழுதி படிக்க போறோம். அப்போ ஒரு தனித்தாளம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நான் சொல்ற பாயிண்ட்ஸை எழுதி எழுதி அப்ப சார்ல்ஸ் விதியை வெளியிட்டோம். குயிக்கா ப்ரிப்பேர் பண்ணிக்க பார்ப்போம். சரி, சார்ல்ஸின் விதி கொஞ்சம் கவனிங்க. சரி, இப்ப இந்த சார்ல்ஸின் விதி அறிமுகப்படுத்தப்படக்குள்ள எங்களுக்கு அந்த காலத்துல, ஆரம்ப காலத்துல சரியா பாகை சி வெப்பநிலை தான் இருந்துச்சு. சார்ல்ஸின் விதி சொல்லக்குள்ள எங்களுக்கு பாகை சிங்கிற வெப்பநிலை தான் அந்த நேரம் இருந்துச்சு. சரியா, இப்ப கெல்வின்கிற வெப்பநிலை அளவு திட்டம் வந்து புதுசா அறிமுகப்படுத்தினாங்க. என்ன செஞ்சாங்கன்னா சார்ல்ஸின் விதிய ஒரு மாதிரியும், அதாவது நான் சொல்றது சிலபஸ்ல பழைய முறையில இந்த கெல்வின் வெப்பநிலையில, அதாவது கேபிட்டல் டீன்னு எழுதுற வெப்பநிலையில தனி வெப்பநிலைன்னு சொல்றது, அல்லது வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. இதுக்கப்புறம் சார்ல்ஸின் விதியை சொல்றது இன்னொரு மாதிரி இருந்துச்சு. ரெண்டு ஒரே விஷயம் தான். ரைட், சிம்பிளா சொல்லுவோமே நம்ம. புதுசுல சொல்றது சிம்பிள், ரொம்ப லேசு, விளங்கிக்கக்கூடிய தன்மை ஒண்ணு இருக்கு. இப்ப நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. ரெண்டாவது பழைய மெத்தட் என்னங்கிறத சொல்றேன். இப்ப பொய்டு விதி சொல்லக்குள்ள நம்ம பிவி சமன் கே, பொய்டு விதியில நம்ம பிவி சமன் கேல இருக்கும். கவனிங்க, இப்ப பொய்டு விதி பிவி சமன் கே, இதுதான் பொய்டு விதி. சரிதானே? சார்ல்ஸ் விதி சொல்றது இப்ப இங்க அமுக்கத்தை மாறிலியா கொண்டு வரணும். சார்ல்ஸ் விதிக்கு அமுக்கம் ஒரு மாறிலி, இப்ப வேற திணிவு ஒரு மாறிலி. இங்க வெப்பநிலை ஒரு மாறிலி, கனவளவு திணிவு ஒரு மாறிலி. யார்கிட்ட பொயில்டு விதியில அதை நீங்க ரெஃபர் பண்ணிருக்கணும். சார்ல்ஸ் விதி சொல்லக்குள்ள இப்ப நம்ம எழுதுமே லட்சிய சமன்பாடு பிவி சமன் என்ஆர்டி. சரியா, பி பி சமன் இந்த எண்ணுக்கு பதிலா திணிவின் கீழ் மூலர் திணிவு ஆர்டி. சார்ல்ஸின் விதி சொல்லக்குள்ளையும் பொயிலின் விதி சொல்லக்குள்ளையுமே இந்த என்கிறவர் ஒரு மாறிலி, என்கிறவர் எங்களுக்கு ஒரு மாறிலி. பொயிலின் விதி சொல்லக்குள்ள பி வந்து மாறிலி, அப்ப பிக்கும் விக்குமான தொடர்பு சொன்னோம். சார்ல்ஸின் விதி சொல்லக்குள்ள பிங்கிறது ஒரு மாறிலி குறித்த வாயுக்கு, அப்ப மூலர் திணிவு மாறிலி, ஆர் சும்மாவே ஒரு மாறிலி. அப்ப குறித்த திணிவு வாயு மாறா அமுக்கத்துல, குறித்த திணிவு வாயு மாறா அமுக்கத்துல அதன் கனவளவு தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். கனவளவானது தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். இது மிகவும் இலகுவாக விளங்கிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ரைட், சார்ல்ஸின் விதியில மிகவும் இலகுவாக விளங்கக்கூடிய விஷயம். பிவி சமன் என்ஆர்டியை வச்சு ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். அதாவது கனவளவு தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். நம்ம ஒரு வசனம் எழுதுறதா, குறித்த திணிவு வாயு மாறா அமுக்கத்தில்
இது குறித்த திணிவு வாயுவின் மாறா முக்கத்தில் அதன் கனவளவானது தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமம். இதான் சார்ல்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த டே 2 ரெண்டாவது விகிதம் பாக்குறோம். இப்ப கேசஸ் செக்ஷன் ஓப்பனிங் என்னென்ன எல்லாமே நம்ம கதைச்சோம். அப்ப இதுதான் புதிய முறையில. இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது ரெண்டாவது பழைய முறையில. அது எங்கிட்ட சிலபஸ்லயும் தந்திருக்காங்க. பழைய முறையில எப்படி சார்ல்ஸ் தனது விதியை வந்து சொன்னார். ரைட். இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி செய்யறது சார்ல்ஸ்ட ஒரு மெத்தட்ல, பழைய மெத்தட்ல இப்ப 2-3 மெத்தட்ல இந்த நிறுவல் இந்த வரைவு வரைஞ்சு நம்ம செய்யலாம். இன்னைக்கு ஆன்லைன்ல இப்ப நான் உங்களுக்கு செய்யக்குள்ள ஒரு மெத்தடை சொல்லி தருவேன். ஒரு மெத்தடை எழுத வச்சு நான் சார்ல்ஸ் விதியை விளங்கிக்கணும் பழைய மெத்தடை. அதுக்கப்புறம் பிசிக்கல் கிளாஸஸ்ல இன்னொரு முறையில ஒரு ரிவிஷன்ல ஏதோ பேப்பர் செய்யக்குள்ள சார்ல்ஸ் மெத்தடை இப்ப நாங்க எழுதுற மாதிரி இல்லாம இன்னொரு மெத்தட்ல எழுதியும் நாங்க விளங்கிக்கலாம். ஏன்னா மேக்ஸ்ல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. 2-3 மெத்தட்ஸ்ல எங்கிட்ட சார்ல்ஸ் விதியை நம்ம ரெண்டாவது விதியை கொண்டு வரலாம். அது பழைய முறையில. சரி, கொஞ்சம் கவனிங்க. இப்ப சரி, ஒரு டியூட் எடுங்க. எல்லாரும் டியூட் எடுங்க. நான் ஆன்லைன்ல இப்படி செய்யக்குள்ள இப்ப பிசிக்கல் கிளாஸ்ல செய்யற மாதிரி ஸ்பீடா செய்ய மாட்டேன். டக்குன்னு கதைக்க மாட்டேன். ஏன்னா பிசிக்கல் கிளாஸ்ல லைவா இருப்பீங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ல சில நேரம் சிக்னல் வீக்கா இருக்கலாம். நான் பேசுறது கொஞ்சம் லேட் ஆகி தான் சிலவங்களுக்கு கேட்கும். சிலவங்களுக்கு அப்படி ஸ்ட்ரக் ஆகி வரும். அதனாலயே நான் வந்து லைட்டா கொஞ்சம் விட்டு விட்டு தான் நான் பேசுவேன். சரியா? ஒரு டைம் ஒண்ணு எடுக்கும் அதுக்கு. சரி, சார்ல்ஸின் விதி. அதாவது கனவளவு வெப்பநிலை தொடர்பு. சார்ல்ஸின் விதியில் என்ன இருக்கு எங்களுக்கு? கனவளவு வெப்பநிலை தொடர்பு. அதுல பாருங்க, முதல் வெளிப்படுத்தப்பட்ட விதம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் தந்திருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். நான் சொன்ன பிசிக்கல் கிளாஸ்ல அந்த டியூட்ல உள்ளதை நான் நிரப்பி செய்ய போறேன். இப்போ ஆன்லைன்ல நம்ம கொஞ்சம் எழுதி வேற மெத்தட்ல இதை கொஞ்சம் விளக்கி வைப்பேன். அந்த டியூட்டை இப்ப நாங்க நிரப்ப போறது இல்ல. டியூட்டை சொல்லி தருவேன். நான் இப்ப எடுங்க அதோட நான் சொல்ற மாதிரி. இப்ப நம்ம ஒரு வரைபொண்ணு வரைய போறோம். சரி, நம்ம அழகான வரைபொண்ணு வரைய போறோம். வரைபொண்ணு வரைஞ்சிதான் இந்த சார்ல்ஸ் மெத்தடை விளங்கி எடுக்க போறோம். நல்லா கவனிங்க. வரைபொண்ணு வரைஞ்சி சார்ல்ஸ் விதியை பத்தி விளங்கி எடுத்துக்க போறோம். சரியா? நீங்க யாரும் வரையாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வரைகிறதுக்கு டைம் தரேன். சரி, வயச்சில கனவளவு ஏதாச்சும் ஒரு அழகு சென்டிமீட்டர் கனவா எனிதிங் எல்ஸ். வெப்பநிலை தான் எனக்கு முக்கியமான அழகு. நான் சொன்னேன் சார்ல்ஸ் அவருடைய விதியை சொல்லக்குள்ள, ஒரு ஆராய்ச்சி விதியை சொல்லக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்ட வெப்பநிலையோட அளவு திட்டம் செல்சியஸ். சோ இங்க எங்களுக்கு கெல்வினா எழுத இயலாது. நாங்க எழுத போறது செல்சியஸ். கவனிங்க. பாகேசிய வெப்பநிலை அளவு திட்டம். சார்ல்ஸுக்கு ஆக்சுவலா இந்த வீக்கும் சிம்பிள் டேக்கும், அதாவது கனவளவுக்கும் அதே மாதிரி இந்த வெப்பநிலைக்கும் என்ன வரைவு வந்துச்சுன்னா, கனவளவுக்கும் வெப்பநிலைக்கும் வரைவு ஒரு y=mx+c ஒரு ஒரு வரைவு ஒன்று தான் அவருக்கு கிடைக்கப்பட்டுச்சு. சரி, இது உற்பத்தி 0 தானே. இது உங்களுக்கு தெரியும். இந்த உற்பத்தி வந்து 0. இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த வரைவு வந்து இப்படி நீட்டுறாரு. வரைவு நீட்டுறாரு. ரைட். இப்படி வரைவு நீட்டக்குள்ள கொஞ்சம் நேர்கோடு மாதிரி சரியா வரைவு.
ரைட். இந்த வரைவு நீட்டக்குள்ள பூஜ்ஜியத்துக்கு இங்கிட்டு மறை அச்சுல இந்த வரைவு போயிட்டு வெட்டும். மறை அச்சுல வரைவு போயிட்டு வெட்டும். சரிதானே? அந்த வெட்டுறதுல பாகை சீயை வந்து இவர் அளந்தார். அதை கண்டுபிடிச்சார். இந்த இடத்துல இந்த இடத்துல எக்ஸாக்டா பெறப்படுற உலகத்துல பெறப்படுற மிக அதி இழிவு வெப்பநிலை தான் இப்ப சார்ல்ஸ் சொல்ற இந்த வெப்பநிலை. அதாவது இந்த கோடு குறிக்கின்ற வெப்பநிலை அது எத்தனைன்னா -273 பாகை. திருத்தமா சொன்னா தசம் ஒண்ணும் இருக்கு. 273.15 பாகை. சார்ல்ஸ் விதியை பத்தி ஆராயறதுக்கு சார்ல்ஸ் வரைவை நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். உண்மைக்குமே சொல்ல போனா உங்களுக்கு தெரியும், இந்த வெப்பநிலையை தான் நாங்க பூஜ்ஜியம் கேள்வின்னு சொல்றது. பூஜ்ஜியம் கேள்வின்னு சொல்றது நம்ம இந்த வெப்பநிலை தான் பூஜ்ஜியம் கேள்வின்னு சொல்றது. சரிதானே? இது ஒரு விஷயம். கண்டிப்பா அடுத்த விஷயத்த பார்ப்போம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா சில புள்ளிகளை நாங்க குறிக்க போறோம். சரியா? சில புள்ளிகள். இப்ப இந்த இடத்துல பாருங்கன்னா ஒரு முக்கோணி ஒன்று உருவாக்கும். படித்திறனுக்கு tan θ தானே? சின்ன ஒரு முக்கோணி ஒண்ணு. இப்ப நாங்க புள்ளிகளை குறிப்போம். என்ன புள்ளி ஓன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன் என்ன புள்ளி ஏ. சரியா? புள்ளி ஏ இருக்காரு. இங்க புள்ளி பி, இங்க சி, இங்க புள்ளி டின்னு வைப்போம். புள்ளி ஏபிசிடி. அதுதானே இப்ப 4 புள்ளிகள் எங்களுக்கு காணப்படுது. ஏபிசிடி 4 புள்ளிகள். இப்ப ரைட் மேக்ஸ் படி உங்களுக்கு தெரியும் முக்கோணி சிஓடி முக்கோணி ஏபிசி அதாவது ஏசிபி நடுங்க. கோணத்தை பாத்தீங்கன்னா படித்திறனை பாத்தீங்கன்னா அது மாறாது. அந்த டீட்டா ஒரே டீட்டாவா தான் இருக்கும். அதாவது tan θ அந்த பெருமானம் வந்து மாறாது. அந்த விகிதம் வந்து மாறாது. இங்க நாங்க ஒரு டீட்டா எழுதுவோமே கவனிங்க. இங்க ஒரு டீட்டா எழுதுவோமே. இங்க ஒரு டீட்டா. அதே தாங்க tan θ. அந்த விகிதம் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் அந்த விகிதம் சரியா அது மாறாது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இதுல சின்ன ஒரு அமைப்பு எடுக்க போறோம். இந்த தூரம் நான் ஒவ்வொன்றா இப்ப விளங்கப்படுத்தி இப்ப நான் குறிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி நான் இந்த புள்ளி எடுத்தேன் தெரியுமா? இந்த புள்ளி எடுத்தேன் நான் இங்க ஒரு பாகை செய்யல. அப்ப என்ன வித்தியாசம் எத்தனை? என்ன வித்தியாசம் எத்தனை? ஒண்ணு. இந்த பெருமானம்ங்கிறது ஒண்ணு. 1 - 0 1. ரைட். அப்ப இந்த தூரமும் ஒண்ணுங்கிறது உங்களுக்கு விளங்கும். ஏன்னா அதே அமைப்பு தானே சிபி தூரம் ஒண்ணு. ரைட். இது ஒரு விஷயம். இப்ப நான் எடுக்கிறேன் இந்த இந்த புள்ளி சரியா? இந்த புள்ளி எடுத்தா இந்த புள்ளி அதாவது அந்த கோடு வையச்ச இடைவெற்ற அந்த புள்ளிக்கும் உற்பத்திக்குமான தூரத்தை நான் எடுக்கிறேன் L0. சரியா? இந்த ஃபுல் தூரத்தையும் எடுக்கிறேன் L0. ரைட். L0 நாங்க எடுக்கிறோம். அந்த L0 என்ன எல்லாமே இப்ப நம்ம கதப்போம். இப்ப வரைவை மட்டும் குறிச்சுக்கிட்டு தான் இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. வரைவை குறிக்கிறோம். ரைட். அடுத்து நான் இந்த தூரத்தை எடுக்கிறேன். நான் பிளாக்ல எழுதுறேன் போர்டை விளங்கணுங்கிறதுக்காக இந்த தூரத்தை எடுக்கிறேன் எக்ஸ். சரியா? தீட்டாவை பத்தி சொல்ல போனா மேக்ஸ்ல எல்லாருக்கும் எல்லாமே விளக்கும் தானே. அதனாலதான் சார்ல்ஸின் விதியை பத்தி நான் டக்குன்னு சொல்லல. இது தான் விஷயம்னு சொல்லி சொல்ல வாரது ஓ லெவல் ஆக்களுக்கும் இது விளங்கும். எதிர்பக்கத்தின் கீழ் பக்கம் tan θ அதான் படிக்கிறேன். ரைட். அப்ப நாங்க இப்படி ஒரு வரைவுல 2 முக்கோணியை நம்ம சந்திச்சிருக்கோம். முக்கோணிகளோட புள்ளிகள் இப்ப எங்களுக்கு தெரியும். நாங்க tan θ கொஞ்சம் எழுதி பார்ப்போம். சரியா? இப்ப அடுத்த விஷயம். இப்ப வரைவின் படி நாங்க எழுத போற அடுத்த விஷயம் வரைவின் படி தயவு செஞ்சு கொஞ்சம் மியூட் பண்ணிங்க பாப்போம். உங்களோட மைக்ரோஃபோன்ஸ் இப்ப நான் அன்மியூட் பண்ணிடுவாங்க எல்லாரையும் வந்து கேட்டுக்கு இருக்கவங்க. ரைட். மியூட் பண்ணுங்க பாப்போம். உங்களோட சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்ணிக்கிருக்காம வரைவின் படி ரைட் ஏபிசிட கோணம் ஏபிசி சரியா? முக்கோணி கோணம் ஏபிசி சமன் ரைட் சிஓடி. சரிதான்? ஏபிசிட ஏசிபி தானே கோணம் சொல்லுதான். ஏசி தானே இருக்காரு. ஏசிபி கோணம் என்ன இருக்காரு எங்களுக்கு சிஓடி.
சிஓடி அல்லது எங்களுக்கு இதுவும் செங்குத்து ரைட் சிடிஓன்னு பரவாயில்ல எப்படி இருந்தாலும் கோணத்துக்கு சமம். அதாவது படித்திறன், அதாவது tan theta. இப்ப அடுத்த விஷயம் நாங்க ரெண்டாவது விஷயம் கொண்டு வர போறது சாதாரணமா tan thetaன்னு சொல்றது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். அப்ப என்ன வரும் எங்களுக்கு? இதுதான் எதிர்பக்கம், இது அயற்பக்கம். அப்ப ஏபி ஓவர் நல்லா பார்த்துங்க, ஏபி ஓவர் சிபி தீட்டா சமன் தானே? இப்ப CO ஓவர் டிஓ, CO ஓவர் டி, ரைட்? இது ஒரு விஷயம், ரைட்? இது விளங்குச்சு தான். இப்ப நான் இப்ப மேக்ஸை தான் சொல்லியிருக்கேன், வேற எதுவுமே சொல்லல, கெமிஸ்ட்ரி பத்தி கருத்துல மேக்ஸை தான் கிளியர் பண்ணிக்கிருக்கோம். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, இதுக்கு செட் ஆகுற எண்கள் என்னென்னு பார்ப்பேன் நாம. அதாவது நாங்க வரைவின் படி என்னென்னதை குறிச்சிருக்கோம், ரைட்? கொஞ்சம் கவனிங்க, இட்ஸ் டேக் கொஞ்சம் டைம் எடுக்குதுக்கு. பட் ஏபி என்ன தூரம்? இதுக்கு பிரதியிடுவோமே, இதுக்கு பிரதியிடுங்களே. ஏபிங்கிறது எக்ஸ், சிபின்னு சொன்ன ஏபிங்கிறது எக்ஸ், சிபின்னு சொன்ன இந்த சிபி ஏபி வந்து எக்ஸ் தூரம், சிபி வந்து இந்த ஒன்று, சரி? சிபி வந்து ஒன்று. அடுத்தது CO இங்க இருக்குது CO. இந்த சமன்பாட்டுக்கு தேவையானவங்களை தான் நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், சரி? எக்ஸ் கீழ் ஒன்று, ஏபி வந்து எக்ஸ், சிபி வந்து ஒன்று. அப்ப CO எல் நோட் வரைவுல தந்தது உங்களுக்கு, எல் நோட்ல என்னன்னு சொல்ல எல் நோட், சரி? ஓடி அல்லது டிஓ அது அது எத்தனை தூரம்? அப்ப இது தசம் 1 விடுவோம், 1.5 விடுவோம். இது ஒரு பெருமானம், மைனஸ்னு சொல்ல தேவையில்லை. 273 என் பெருமானம் 273, சரி? 273, அதாவது இதுல இருந்து நிறுவி எடுத்தது ஒண்ணு. நாங்க சிம்பிளா மேக்ஸ் எல்லாருக்குமே விளங்கும், சிம்பிளா மேக்ஸ் எல்லாருக்குமே விளங்கும், சரி? அப்ப எக்ஸுக்கான ஒரு அமைப்பு சொல்லுங்க. எக்ஸ்னா என்னது? எக்ஸ் சமன் நான் எழுதினது தானே, இன்னொரு எழுதுறேன், எல் நோட் ஓவர் 273, சரியா? எப்படி எழுதலாம்? 1/273 தர எல் நோட், இப்படி எழுதலாம் எக்ஸ்க்கு, சரி? இப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம் இந்த எக்ஸ், இந்த எல் நோட், இது எல்லாமே யாருன்னு சொல்லி. இந்த சார்ல்ஸின் விதியை விளங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு முதலாவது விஷயம் ஒண்ணு இருக்கு. உண்மைக்குமே மேக்ஸேஷன் வந்து கிளியரா இருக்கணும். மேக்ஸிமம் கிளியரா இல்லாம சார்ல்ஸ்ட பழைய விதியை விளங்கியே புதிய விதி ஓகே, சார்ல்ஸ்ட புதிய விதியை கிளியரா விளங்கிக்கலாம், வி சமன் நேரு இது வி நேரு சமன் கேபிட்டல் டி போட்டு விளங்கிக்கலாம். ஆனா பழைய விதியை விளங்கி எடுக்கிறதுக்கு நம்ம சார்ல்ஸ்ல எங்களுக்கு இப்படி கிராஃப்ல இந்த மேக்ஸ் தொடர்பான சின்ன ஐடியா ஒன்று இருக்கு. இப்ப நாங்க பார்ப்போம் இந்த கிராஃப்ட முழுமையான விளக்கம். நான் இன்னொருக்கும் சொல்லிட்டு வரேன் எப்படி இந்த மேக்ஸை செஞ்சோம்னு சொல்லி, ரைட்? y அச்சையும் எக்ஸ் அச்சையும் வரைஞ்சி வெப்பநிலை பாகை செய்யும் கனவளவு எழுதணும். திருப்பி உண்மைக்குமே இந்த கனவளவு சார்ல்ஸின் விதிப்படி சார்ல்ஸ் கண்டது, இந்த கனவளவு அந்த பாகைசி வெப்பநிலையோட எப்படி மாறுங்கிறத வரைவு y mxc இந்த வரைவுன்னு வரைஞ்சோம். திருப்பி என்ன செஞ்சோம்? இந்த வரைவை நீட்டி எக்ஸ் அச்சோட தொடர்பு கொடுத்தனா, ரைட்? இப்ப நான் என்ன செஞ்சேன்னா, இந்த வரைவு இடைவெற்ற தூரத்தை உற்பத்தியில இருந்து எல் நோட்னு குறிச்சேன். நான் இங்கிட்டு ஒரு பாகைசி வித்தியாசத்துக்கு மேல போயிட்டு ஒரு டொட் ஒன்று வச்சுட்டு அங்கன இருந்து அந்த எல் நோட், அந்த வெட்டுப்படுற அந்த சி துண்டு இருக்கு, வெட்டு துண்டு, அதுக்கு ஒரு முக்கோணி அமைச்சேன். இந்த அமைப்பை இங்கே நீட்டி முக்கோணி அமைச்சேன். இந்த வெப்பநிலை 273.15 பாகைசி மைனஸ், ரைட்? அது சார்ல்ஸ் சொன்னது. இங்கே ஒரு டீட்டா, முக்கோணிக்கு இங்கே ஒரு டீட்டா, tan தீட்டாட பெருமானம். படித்திறன் மாறல பாருங்க, படித்திறன் மாறாத கோடு, படித்திறன் மாறல. அப்ப இங்கே உள்ள tan தீட்டா தான் இது. அதன் அடிப்படையில முக்கோணி ஏசிபியோட கோணம் சிஓடியோட கோணத்துக்கு சர்வசமன் எடுத்துறேன். இந்த முக்கோணிக்கும் இந்த பாருங்க, இப்படி ஒரு முக்கோணி இருக்கு, இப்படி ஒரு முக்கோணி இருக்கு, கிளியர் தானே? 2 முக்கோணிகள் எங்களுக்கு காணப்படுதாங்கன்னு. அப்ப இங்க உள்ள tan தீட்டாவுக்கு அமைப்பு எடுத்தா எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் ஏபி ஓவர் சிபி, இங்க எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் சிஓ ஓவர் டிஓ. இங்க உள்ள இந்த சின்ன முக்கோணியோட எதிர்பக்கம் எக்ஸ் என குறிச்சிருக்கேன். சின்ன முக்கியோட அயற்பக்கம் வந்து எங்களுக்கு 1, அதாவது ஒரு பாகைசி வித்தியாசம் தான் 1 எழுதியிருக்கேன்.
இங்கனுள்ள எதிர்ப்பக்கம் L0, இங்கனுள்ள அயற்பக்கம் 273 மைனஸ் போட தேவையில்லை. அப்ப அந்த எக்ஸுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, இந்த எக்ஸ் தூரத்துக்கு இந்த எக்ஸுக்கு நான் ஒரு சமன்பாடு எடுத்திருக்கேன். ரைட், இதான் விஷயம். சரி, இப்ப என்ன சொல்றாருன்னா, கவனிங்க, ஆக்சுவலா சார்ல்ஸ் என்ன சொல்றாரு? ரைட், அதை பத்தி தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். இந்த பச்சை கொஞ்சம் நான் மேல வரையறேன், அவ்வளவுதான். சார்ல்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? சரி, நல்ல கவனிங்க போர்டு. அதே தான் கனவளவு ஏதாச்சும் வருது. இப்ப சார்ல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாருங்க, 0 பாகை சீல ஒரு லட்சிய வாயுக்கு தானே சொல்றது. 0 பாகை சீல ஒரு லட்சிய வாயோட கனவளவு 0 ஆகாது. சரியா இல்ல? முதலாவது நீங்க இந்த வரைவுல இருந்து விளங்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, 0 பாகை சீல சரியா கனவளவு 0 ஆகாது. பாருங்க, குறிப்பிட்ட L0ங்கிற கனவளவு ஒன்று இருக்குதானே எங்களுக்கு. L0ன்னு கனவு ஒன்று இருக்கு எங்களுக்கு. சரி, நம்ம அதை வேணும்னா இப்படி எழுதுவோமே. நம்ம கனவளவு அழகு எடுக்கிறனால நான் வேணும்னா இது V0 இப்ப எழுதுறேன். இப்ப பாத்தீங்கன்னா V0. அப்ப இங்க V0 மாத்து. என்னது? 0 பாகை சீல உள்ள வாயுவின் கனவளவு தான் V0. அப்ப நான் இங்க என்ன இருக்கா V0 மாத்து. ரைட், இது முதலாவது கிளியர். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்த விஷயம் பாருங்க, ஒரு பாகை சி வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இந்த V0 கனவுல இருந்து இங்க பாருங்க, குறிப்பிட்ட அளவு கனவளவு அதிகரிப்புன்னு ஏற்பட்டிருக்கு இந்த பகுதி. சரியா? குறிப்பிட்ட கனவளவு அதிகரிப்பு. அப்ப இது கனவளவில் ஏற்பட்ட அதிகரிப்பு. இந்த இடம் வந்து கனவளவில் ஏற்பட்ட அதிகரிப்பு. இந்த தூரம் எது கிளியரா விளங்குச்சுதானே? நல்ல கிராஃபா பாருங்க. கனவளவில் ஏற்பட்ட அதிகரிப்பு. இந்த அதிகரிப்பு ஒரு பாகைசி மாற்றத்தாலும் கனவளவில் ஏற்பட்ட அதிகரிப்பு. 0 பாகைசியில V0 இருந்துச்சு, ஒரு பாகைசி கூட்ட V0ல இருந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்ச பெருமானம் தான் எக்ஸ். அதை பத்தி தான் சார்ல்ஸ் சொல்லியிருக்காரு அவரோட பழைய விதியில. சரி, எக்ஸுக்கு நிறுவல் ஒண்ணு செஞ்சிருக்கோம். எக்ஸ் நிறுவல் என்னது? V0/273. ஏன்னா அது அல்லது 1/273 தர V0. அங்கே V0 மாத்திரம் நாங்க 1/273 தர V0. சரிதான். ஆக்சுவலி என்ன சொல்றாரு இப்ப சார்ல்ஸ் அப்ப எங்களுக்கு இதுல? சார்ல்ஸ் சொல்றாரு, சரியா, குறித்த திணிவு வாயு மாறா அமுக்கத்தில், அது 2 நிபந்தனையும் போதும். ஏன்னா அவர் முன்ன சொன்னது தானே. நாங்க இப்ப புதுசா அவர் சொல்லக்குள்ள அவருடைய விதியை நவீன முறையில மாத்தி பார்க்கக்குள்ளையும் சார்ல்ஸ்ல உள்ள 2 மாறிலிகள், அதாவது எங்களுக்கு அமுக்கம் திணிவும், குறித்த திணிவு வாயு, குறித்த வாயு. அப்ப குறித்த ஒரு வாயுக்கு திணிவும் அமுக்கமும் மாறாத சந்தர்ப்பத்துல, சரியா, அதன் வெப்பநிலையை நல்லா கேட்டுங்க. அதன் வெப்பநிலைய ஒரு பாகைசியால மாத்தக்குள்ள, வெப்பநிலையை ஒரு பாகைசியால மாத்தக்குள்ள அவரோட கனவளவு என்ன செய்யறாருன்னா, ஆரம்ப கனவளவு மாறி 1/273 மடங்கு மாறுறாரு. என்ன இருக்கும் சொல்றேன். சார்ல்ஸ் என்ன சொல்றாரு? ஒரு குறித்த வாயு, குறித்த திணிவு வாயு ஒரு மாற அமுக்கத்துல இருக்காரு. இத சொன்னா மட்டும்தான் சார்ல்ஸின் விதி செல்லுபடியாகுங்கிறத எப்பொழுதுமே மனசுல நினைச்சுக்கணும். அப்ப குறித்த திணிவு வாயு மாறா அமுக்கத்தில் அதன் வெப்பநிலையை ஒரு பாகைசி மாற்றும் போது அதன் கனவளவானது 0 பாகைசியில் உள்ள கனவளவை போன்று 1/273 மடங்கு மாறும். இப்ப வெப்பநிலை அதிகரிப்புன்னு சொன்னா அவரோட ஆரம்ப கனவளவு 0 பாகைசியில் உள்ள கனவளவு மாறி 1/273 மடங்கு இந்த சிந்திய பெருமானம் மாறி இருக்கும். அப்ப மாறினதுக்கு அப்புறம் இவருடைய டோட்டல் வால்யூம் என்ன? ஒரு பாகைசியோட டோட்டல் வால்யூம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் எனக்கு. ஒரு பாகைசியோட டோட்டல் வால்யூம் இதான் இந்த தூரம். இந்த தூரம் தான் ஒரு பாகைசியில் உள்ள டோட்டல் வால்யூம். அப்ப அதை நாங்க 2ஆ பிரிச்சா, நல்லா கவனிச்சுக்கங்க, 2ஆ பிரிச்சா இந்த தூரம் V0, இந்த தூரம் V0. சரிதானே? அந்த தூரத்தை மாத்த, அது V0 0 பாகைசியில இருந்த கனவளவு. மேல் உள்ளது V0 மாதிரி ரைட் 273 மடங்கு சின்னது.
நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் அந்த V0/223 கொஞ்சம் சார்பா கொஞ்சம் பெருசா வரைஞ்சிருக்கேன். பட் அவ்வளவு பெருசா வரையணும் வராது. ஏன்னா V0 இவ்வளவு பெருசுனா மொத்த அமைப்பு சொல்லுங்க. V0ஓட V0 273 கூட்டுனா V0/273 கூட்டுனா வர அந்த அமைப்பு தான் அந்த ஒரு பாகைசீல உள்ள மொத்த கனவளவா இருக்கும். சரியா? அப்ப ரெண்டு பாகைசீல உள்ள கனவளவு இதுல இருந்து ஒரு பாகைசி தானே. இந்த V0ஓட இந்த மாதிரி இன்னொரு பகுதி கூட்டுப்படும். விளங்குனுச்சா இல்லையா? 3 பாகைசி கனவளவுனா V0 உள்ளது மாதிரி இது மாதிரி ஒண்ணும், இது மாதிரி இன்னொன்னும், இது மாதிரி இன்னொன்னும் கூட்டுப்படும். விளங்குனுச்சா இல்லையா? 4 பாகைசினா V0 இந்த மாதிரி 4 தடவை கூட்டுப்படும். விளங்குனுச்சா இல்லையா? கிளியர் தானே சொல்றது? நல்லா கேட்டுங்க. ரைட், நல்லா கேட்டுங்க இந்த விஷயத்த. யோசிச்சு பாருங்க. ஒரு பாகைசிக்கு இந்த V0/273 மாதிரி ஒரு துண்டை கூட்டணும். 2 பாகைசிக்கு V0/273 மாதிரி 2 துண்டை கூட்டணும். 3 பாகைசிக்கு V0/273 மாதிரி 3 பாகை அது என்னது 3 துண்டை கூட்டணும். அதாவது அதிகரிப்பு நேரம் கனவளவு அதிகரிக்கக்குள்ள குறைஞ்ச அந்த மாதிரி மடங்கு கழிச்சுக்கிட்டே வரணும். அப்ப இப்ப நான் சொல்றேன் T பாகைசினா எனக்கு தெரியாது. நான் ஒரு பாகைசியில அதிகரிக்கல கனவளவு. நான் சொல்றேன் ஒரு குறித்த திணிவு வாயு மாறாமுகத்துல இருக்கு. சரியா? 0 பாகைசியில V0 கனவளவுல இருக்கு. அவர்கிட்ட கனவளவு நான் T பாகைசியில அதிகரிக்கிறேன். அப்ப எப்படி V0ஓட நீங்க கூட்டுவீங்க. V0ஓட 223 பிரிச்சு தரட்டியால பெருக்கி. இப்ப நான் சொல்ற விஷயம் இப்ப நான் வாய் மூலியமா சொல்றதுனால சிலவங்களுக்கு என்னது கொஞ்சம் புடிச்சுக்க கஷ்டமா இருக்கலாம். நம்ம என்ன செய்ய போறோம்னா நோட்டை எழுதி இப்ப சார்ல்ஸ் விதிக்கு நாங்க வர போறோம். சரியா? ரைட். ஓகே, இப்ப என்ன செய்றீங்கன்னா சின்ன ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்ப குறிப்பிட்ட டைம் ஒன்னும் தாரேன். ரைட், ஆரம்பத்துல இருந்து நான் எப்படி நோட் பண்ணேனோ அதே மாதிரி 1 by 1 அங்கிட்டு இங்கிட்டு நோட் பண்ணாங்க. மைண்ட்ல பாடத்தை கவனிச்சிருந்தீங்கன்னா சரியா பிக்ஸ் ஆகியிருக்கும். ரைட், ஆரம்பத்துல நான் கிராஃப் வரைஞ்ச மாதிரி அழகா வரைங்க. நாங்க இப்ப இன்னொரு 2-3 மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் நோட்ஸை வாசிக்கிறேன். நான் கொடுத்த அந்த தாள்ல வரைங்க. டியூட்டரையும் கம்ப்ளீட் பண்ணாங்க. பிசிக்கல் கிளாஸ்ல தான் நாங்க டியூட்டர் கம்ப்ளீட் பண்ண போறோம். ரைட், தாண்ட செய்யுங்க. எனக்கு ஒன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சிலவங்க இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து டியூட் இருக்காது. அதனாலதான் நான் சார்ல்ஸ் மீதியும் இப்படி செய்யறேன். ரைட், எழுதுங்க பாப்பா போய்க்கா. டுவெண்ட்டி சிக்ஸ் ஆக்கள் உங்களோட அந்த யூசர் நேம் கொஞ்சம் ஒழுங்கா மாத்திங்க பாப்போம். உங்களோட யூசர் நேமுக்கு முன்னுக்கு 26ன்னு போட்டு இந்த ஸ்டைல எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் தானே எப்படி ஒரு ஜூம் கிளாஸ் ஜாயின் பண்ற மெத்தட்னு சொல்லி. ரைட், உடனடியா மாத்துங்க, இல்லாட்டி நான் லீவ் பண்ணிடுவேன். நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு டைம் கொடுக்க போல உடனடியா அவங்களோட பேர்களை ஒழுங்கா மாத்துங்க. அதாவது பிசிக்கல் கிளாஸ் பாருங்க. அவங்க 25 இருந்தா ஓகே, அவங்க உங்களுக்கு பேரை மாதிரி போட்டு வைங்க. மற்றபடி அன்னோன் யாராச்சும் ஜாயின் ஆகியிருந்தீங்கன்னா பேரை மாத்திக்கங்க. மற்றபடி பிசிக்கல் கிளாஸ் வர எல்லாருமே நீங்க பேரை மாத்திருக்கணும் ஒழுங்கா. என்னன்னா அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண இருக்கு.
உங்களோட பேர்ல உள்ள font style மாத்திக்கணும் பாய்ஸ். சரி, இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. தாளோட எடுத்து எழுதுங்க நான் சொல்ற மாதிரி. சரி, எழுதுங்க. இந்த வரைவுக்கு அப்புறம் நீங்க எழுத போறது கீழே இப்ப ஜாயின் ஆகி எது இருந்தீங்கன்னா டக்குனு குயிக்கா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கேன் வரைவு. ரைட், நான் ஒதுக்குறேன். குயிக்கா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு சரி. ஒன்னாவதுன்னு போட்டு ரவுண்ட் பண்ணி எழுதுங்க நான் சொல்ற மாதிரி. ஒன்னாவதுன்னு போட்டு ரவுண்ட் பண்ணி 0 பாகை C யில் வாயுவின் கனவளவு V0 எனில் 0 பாகை C யில் வாயுவின் கனவளவு V0 எனில் 0 பாகை C யில் வாயுவின் கனவளவு V0 எனில் ஒரு பாகை C இனால் எனில்னு போட்டு கமா பண்ணிட்டு தொடர்ந்து எழுதிட்டு போங்க. ஒரு பாகை C இனால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயுவின் கனவளவில் ஏற்படும் மாற்றத்தை கணிப்போம். அதுதான் இந்த நிறுவல். இந்த எழுதிருக்கோமே. திருப்பி நான் உங்களுக்கு டைம் தர மாட்டேன் அது எழுத. சரியா? ஸ்பேஸ் ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 லைன் வச்சுக்கோங்க. திருப்பி வரைபின் படின்னு போட்டு இது எல்லாத்தையும் நீங்க இன்னொருக்கா எழுதணும். ரைட், வரைபின் படின்னு போட்டு இதெல்லாம் நீங்க இன்னொருக்கா எழுத போறீங்க. இது வரைபல்ல இவரையும் கவனிச்சுக்கங்க. திருப்பி இவரையும் எழுத போறீங்க. சரியா? ரைட். அடுத்தது இப்ப இதுல எங்களுக்கு சமன்பாட்டுல விளங்கியிருக்கேன்னா கவனிங்க. சமன்பாட்டுல இந்த எக்ஸ் யாரு? இந்த எக்ஸ்ங்கிறது ஒரு பாகை C-யினால் கனவளவில் ஏற்பட்ட மாற்றம். ரைட், அதை நம்ம எழுதுவோம். இப்ப என்னோட எழுதுங்க சேர்த்து. ஒரு பாகை C-யினால் கனவளவில் ஏற்பட்ட மாற்றம். ரைட், இந்த V0 யாரு எங்களுக்கு? இந்த V0 சொல்றது 0 பாகை C-யில் உள்ள கனவளவு. இந்த V0ங்கிறது 0 பாகை C-யில உள்ள கனவளவு. 0 பாகை C-யில் உள்ள கனவளவு. ரைட், அதுல என்ன அழகா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப 1வது எழுதிட்டோம். 2வது எழுதுங்க. ஒரு பாகை C வெப்பநிலை அதிகரிக்கும் போது
வாயுவின் புதிய கனவளவு ஒரு பாகை சி வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயுவின் புதிய கனவளவு அதிகரிப்பானது வாயுவின் புதிய கனவளவு அதிகரிப்பானது 0 பாகை சியில் உள்ள கனவளவின் ஒரு பாகை சி வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயுவின் புதிய கனவளவு அதிகரிப்பானது 0 பாகை சியில் உள்ள கனவளவின் 1/273 மடங்கில் அதிகரிக்கும்னு சொல்லிட்டேன் ஒரு பாகை சியால. அப்ப என்ன மாறும் குறையும்னு சொல்ல இயலாது. அப்ப 1/273 மடங்கில் அதிகரிப்பதாகும். சரி, இப்ப ஒரு லைன் விட்டுட்டு 3வது பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 3வது பாயிண்ட்ஸ் as usual ரெட் கலர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி சார்ல்ஸின் பழைய விதி ஹெடிங் மாதிரி சார்ல்ஸின் பழைய விதி சார்ல்ஸின் பழைய விதி சார்ல்ஸின் பழைய விதி சார்ல்ஸின் பழைய விதி ரைட் எழுதுங்க. என்னுடைய மாறா அமுக்கத்தில் ரெட்ல எழுதுங்க. ஓபிங்க ஏதாச்சும் ஒண்ணு. மாறா அமுக்கத்தில் குறித்த திணிவு வாயுவின் மாறா அமுக்கத்தில் குறித்த திணிவு வாயுவின் வெப்பநிலையானது ஒரு பாகை சியினால் மாற்றப்படும் போது ஒரு பாகை சியினால் மாற்றப்படும் போது அவ்வாயுவின் கனவளவும் 0 பாகை சியில் உள்ள அவ்வாயுவின் கனவளவும் 0 பாகை சியில் உள்ள கனவளவின் 1/273 மடங்கால் 1/273 மடங்கால் மாற்றமடையும். 1/273 மடங்கால் மாற்றமடையும். 1/273 மடங்கினால் மாற்றமடையும். சரி, கவனிங்க. இதான் சார்ல்ஸ் பழைய விதி. இப்ப 4வது 0 பாகை சியில் கனவளவு V0 என்போம். 4வதுன்னு போட்டு நாங்க 1 2 3 இப்ப 4வது பாயிண்ட்ஸ் கடைசி பாயிண்ட்ஸ் நினைக்கிறோம். சார்ல்ஸ் விதியை விலகி எடுக்கிறதுல அப்ப 4வதுன்னு போட்டு எழுதுங்க. 0 பாகை சியில் கனவளவு V0 என்போம். 0 பாகை சியில கனவளவு V0 என்போம் அப்படின்னு எழுதுங்க பாப்போம். போய்க்கா 0 பாகை சியில கனவளவு V0 என்போம். சரி, பாத்தீங்கன்னா நாங்க ஒரு அட்டவணை வந்து மாதிரி போர்டாக கிளியரா கவனிங்கன்னா 0 பாகை சியில வெப்பநிலை 0 பாகை சி அதாவது செல்சியஸ் வெப்பநிலை அங்க கனவளவு V0. ஒரு பாகை சியில வெப்பநிலை அதாவது 0 இருந்து ஒரு பாகை சி அதிகரிக்க கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. சரியா? பூஜ்ஜியம் பாகை சியில V0 ஒரு பாகை சிக்கு அதிகரிக்கக்குள்ள
வி நோட்ல மாதிரி வி நோட் பை 223ல ஒரு துண்டு கூட்டுப்படும் இதோட, சரியா இல்லையா? அதான் சார்ஸ் சொன்னாரு. 2 பாகைசீனா இந்த ஒரு துண்டு மாதிரி எத்தனை துண்டு? 2 துண்டு கூட்டுப்படும். கிராஃப் அவ்வளவு தூரம் மேல் எழும்பும். அப்ப 2 தடவை நோட்டு போடலாம். 3 பாகைசீனா 3 தடவை நோட்டு. அப்ப இப்ப நான் ஒரு சமன்பாடு ஒண்ணு கேட்கிறேன், சரியா? அதை வச்சு இங்க நான் ஒரு சமன்பாடு ஒண்ணு எழுத போறேன். நான் கொஞ்சம் கவனிங்க. சார்ல்ஸ் விதிக்கு ஒரு சமன்பாடு ஒண்ணு எழுத போறேன் அதை வச்சு. ரைட், ஒரு பொது சமன்பாடு ஒண்ணு, அப்புறம் அந்த பொது சமன்பாடு நிறுவல் ஒண்ணு வேணும். கொஞ்சம் கவனிங்க. ரைட், எப்படி அந்த பொது சமன்பாடுனா இப்ப என்ன சர்த்தானே டி பாகை சி மாற்றத்தின் போது, டி பாகை சி மாற்றத்தின் போது புதிய கனவுல வி டின்னு எழுதுனேன். சிம்பிள் டி. வி நோட்டோட, சரியா, வி நோட் பை 273 கூட்டுறதோட தர டி, சரியா? எத்தனை மடங்கு பாகைசி ஒவ்வொரு அழகால அதிகரிக்குதோ அந்த அழகை நம்ம இங்கே எழுதிக்கணும். இந்த பாருங்க, 3 பாகைசி அதிகரிச்சுச்சுன்னா பூஜ்ஜியத்துல இருந்து 3 பாகைசி வித்தியாசம்னா பூஜ்ஜியத்துல உள்ள கனவளவோட அந்த கிராஃப்ல இருந்தா பூஜ்ஜியத்துல உள்ள கனவளவோட இப்ப 3 பாகைசினா இந்த துண்டு மாதிரி மேல 3 துண்டு கூட்டுப்படும். அந்த அந்த அதுதான் ஒரு யூனிட். 1/273 மடங்குங்கிறது ஒரு யூனிட். என்ன வி நோட் மாதிரி. அப்ப இங்க பாருங்க, அந்த 3 பாகைசியில 3 வி நோட் பை 273 துண்டுகள் கூட்டுப்படும். அப்ப இங்க டி பாகைசி மேல வந்துருச்சுன்னு வைங்களேன். டி பாகைசி அதிகரிச்சிருக்காரு. வி நோட்டோட இந்த வி நோட் பை 273 துண்டு கூட்டுப்படும். எத்தனை? பூஜ்ஜியத்துல இருந்து அந்த டி பாகைசி உள்ள வித்தியாசம் இருக்கு எத்தனை அலகுகளோ அத்தனை அலகுகளால் அதை கூட்டுப்படும். அப்ப அது எங்களுக்கு தெரியாதனால அது நாங்க டீன்னு எழுதுறது கணக்கு. பூஜ்ஜியத்துல இருந்து ஒரு பாகைசினா 1 பேர், இந்த டீங்கிறது 1, 2 பாகைசினா 2, 3 பாகைசினா 3, 4 பாகைசினா 4. தெரியாததுக்கு டி, சரியா? அப்ப இதான் சார்ல்ஸ் சொன்ன விஷயம். சார்ல்ஸ் நிறுவல முதல் வடிவம் இப்படித்தான் இருந்துச்சு, சரியா? இப்ப நம்ம இந்த நிறுவலை ரிசோர்ஸ்ல தந்திருப்பாங்க எங்களுக்கு, சில நேரம் விளங்கும் விளங்காது. இந்த நிறுவலை நாங்க அழகா, சரியா, ஒரு நிறுவல் ஒன்று இருக்குதானே, இதை மேலும் கணித அறிவை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் சுருக்கி எடுப்போம். மேபி இந்த முறை எக்ஸாம்பிள் கேட்டாலும் கேட்கலாம், சரியா? கணித அறிவை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் சுருக்கி எடுப்போம். சரி, என்ன செய்றீங்கன்னா இப்ப இதுல இருந்து 4வது, இதுல இருந்து இதை எழுதிட்டு இந்த விஷயத்தை எழுதிட்டு, சரியா, ஹைலைட் பண்ணி எடுக்க பார்ப்போம். கிளியரா?
எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிறுவல இந்த கீழே உள்ள சமன்பாடு இருக்கு, அந்த சமன்பாடு நம்ம என்ன இருக்கா வேற ஒரு முறையில எழுத போறோம். இப்ப சரி கொஞ்சம் கவனிங்க. இது என்ன நிறுவல் முடியும். முதலாவது என்ன செய்யறதுன்னா இதான் அந்த சமன்பாடு எழுதியிருக்கோம். சரியா கவனிச்சுங்க. இதன் அமைப்பு தெரிஞ்சிருக்கணும். டேம்ல இந்த நிறுவலை வச்சு கேள்வி கேட்பாங்கிறது சந்தேகம், ஆனா விளங்கி இருக்கணும் எங்களுக்கு. இதுல இருந்து புதிய விதியை கொண்டு வர போறோம் நாங்க. சரியா எப்படின்னா இங்க பாருங்க, வி நோட்டை முதல் வெளியெடுத்தோம், பொது காரணி வி நோட்டை வெளியெடுத்தோம். சரியா அதுக்கப்புறம் இந்த ஒண்ணுக்கு பதிலா 273 கீழ் 273 பிரதியிடுறோம். திருப்பி டிஎன் கீழ் 273 வெளியே எடுத்தா ரைட் இப்படி ஒரு சமன்பாடும் எங்களுக்கு செட் ஆகும். ரைட் அப்ப இந்த விஷயத்துல எழுதிக்கிட்ட இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா இவர் யாருங்கிறது இப்ப எனக்கு கேள்வி. ஒரு யாரு ஒரு குறிப்பிட்ட பாகேசி 273 ஒரு டி பாகேசியோட 273 கூட்டுறது. சரி கவனிங்க, விடி இந்த வி நோட் தர 1 கீழ் 273 இவருக்கு பதிலா நான் எழுதலாம் கேபிட்டல் டி. சரி எழுதலாம் தானே. எப்படி கெல்வின் வெப்பநிலைக்கு நாங்க ஒரு பாகேசியை மாத்துறது, கெல்வின் வெப்பநிலைக்கு பாகேசிய 223 கூட்டி இந்த பாரு கெல்வின் வெப்பநிலைங்கிறது கேபிட்டல் டி. அப்ப இந்த வி நோட்டும் ஒரு மாறிலி, 1 கீழ் 273 எப்படியும் என் பெருமானம் அது ஒரு மாறிலி. ரைட் அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் டி பாகேசி அதிகரிக்கக்குள்ள எங்களுக்கு ரைட் கனவுல என்ன செய்யறாரு, கனவுல என்ன செய்யறாரு பழைய விதிப்படி ஆரம்ப கனவு இந்த 0 பாகேசி கனவோட இவ்வளவு கூட்டு போறாரு. இப்ப கேபிட்டல் டி அதிகரிக்கக்குள்ள இது எல்லாமே ஒரு மாறிலி. இங்க பாருங்க வி நேருத சமன் கேபிட்டல் டிங்கிற தொடர்பு எங்களுக்கு சாதாரணமா பழைய விதியில இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய வரை இருக்கும். அப்ப விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா முதல்ல சார்ல்ஸ் இதை சொல்லிட்டு போயிட்டாரு தானே எங்களுக்கு.
பாகசி விதியை சொல்லிட்டு போயிட்டாரு. பாகசி விதியில சார்ல்ஸ்ல பாகசிக்கும் வெப்பநிலை கனவலுக்குமான தொடர்புல நிறுவி தந்துட்டு போனது. அந்த நிறுவன விஞ்ஞானிகள் மாத்தி என்ன செய்யறாங்க, புதிய கெல்வின் வெப்பநிலை அளவு திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி மாத்தி உண்மைக்கும் கெல்வின் வெப்பநிலை அளவு திட்டத்துக்கும் ஏன்னா புதிய கெல்வின் வெப்பநிலை அளவு திட்டத்துக்கும் கனவுகளுக்குமான விகிதத்தை வி நேர்வு சமன் டீன்னு பெற்றுக்கொண்டாங்க. இதைத்தான் நாங்க ஃபர்ஸ்டாவே பார்த்தோம். பிவி சமன் நிலைநாட்டில வி நேர்வு சமன் டி எப்படி வருதுன்னு சொல்லி. ரைட், அப்ப எழுதுங்க. சார்ல்ஸின் பழைய விதியிலிருந்து புதிய விதியினை நிறுவுதல். சார்ல்ஸின் பழைய விதியிலிருந்து புதிய விதியினை நிறுவுதல் அப்படின்னு போட்டு அழகா இதை எழுதி காட்டுங்க பாப்பா எல்லாரும் கிளியரா. சார்ல்ஸின் பழைய விதியிலிருந்து புதிய விதியினை நிறுவுதல் அப்படின்னு சொல்லி இதை எழுதுங்களா, கிளியரா எழுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் போன்ல படிக்கக்குள்ள ரொம்ப கவனம். ஏன்னா இப்போ போன்ஸ் நம்பித்தான் நீங்க படிக்கிறீங்க. பேரண்ட்ஸ் வந்து நம்பித்தான் உங்க கையில போன்ஸை கொடுக்குறாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொன்னா செய்ய வழியில். ஏன்னா இப்ப போஸ்ட் டைமுக்கு நம்ம கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இதுல இருக்கு. அப்ப பேரண்ட்ஸ் கொடுக்குற இந்த சான்ஸை மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. கிளாஸ் போற டைம்ல ரைட், இப்போ பேரண்ட்ஸ் பார்க்க ஸ்க்ரீன் இருக்கும். சில நேரங்கள்ல அங்கிட்டு மெசேஜஸ் பாஸ் ஆகும். ஏன்னா இல்லாட்டி ஃபிளிப் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீன் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் நீங்க பார்க்கலாம். ரைட், இப்போ ஸ்மார்ட் போன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு எங்கட உழைப்பையும் பேரண்ட்ஸ்ட உழைப்பையும் இங்கே வீணாக்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆயுசு பூரா உங்களுக்காக கஷ்டப்பட்டு தான் அவங்க உழைச்சி ஏன்னா கிளாஸஸை கட்டி படிக்க வச்சு அவங்களோட நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். நாங்களும் அதே எண்ணத்தோட தான் ரைட். இப்போ எங்களுக்கு டைம் ரொம்ப குறைவா இருக்கனால நாங்கள் என்ன செய்யறோம், இப்படி ஆன்லைன் ஒர்க் ஷெடியூல்னு போட்டு உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாரோட உழைப்பையுமே உங்களோட இந்த என்டர்டைன்மெண்ட்னாலையும் விளையாட்டுத்தனத்தினாலையும் இல்லமாக்கிறாதீங்க. ரைட், ஏன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும் உங்களோட எக்ஸாம். ஃபைனல் எக்ஸாம்ங்கிறது அடுத்த வருஷம்ங்கிறது ரொம்ப டேஸ் இல்லைங்க. ஸோ கண்ட்ரோலுங்கிறது இந்த 2 இயர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருந்தே ஆகணும். ரைட், ஃபோன் விஷயத்துல ரொம்ப கவனமே. எனக்கு ரொம்ப பயம். எனக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் செய்ய இப்போ எங்கள்ட பிசிக்கல் வர பிள்ளைகளுக்கு எனக்கு விருப்பம் இல்லாதது அதான். ஃபோன் கையில இருந்து எது வேணும்னு செய்யலாம். சில நேரம் கிளாஸ் போகும், அவர் நீங்க குரூப்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் என்ன செய்வீங்க, மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா ஜொல்லி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இல்லாட்டி சும்மா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போயிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ரைட், எல்லா கல்ச்சரும் நம்மளுக்கு தெரியும். அப்போ தயவு செஞ்சு அதை விடுங்க. பாடத்தை கவனிங்க. இல்ல ரெக்கார்டிங் தான் போகுது, ரெக்கார்டிங் தருவாருன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இருக்க வேணும். நான் தரவும் மாட்டேன் உங்களுக்கு உங்க பட்ஜெட். நான் சொல்லிட்டேன் அன்னைக்கு ரெக்கார்டிங் போடுறது இந்த மற்ற ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புறதுக்கு. அதனால சப்ஜெக்டை லைவா போகக்கூட, லைவா சொல்ல தரக்குள்ள ஒரே இதை அழகா எடுத்து இப்போ நான் கேமரா ஆன் பண்ண சொல்லிட்டு நான் ஆன் பண்ண வேற அனுப்ப சொல்லியிருக்கேன். சான்ஸ் தந்திருக்கேன் உங்களுக்கு. இல்லாட்டி நான் எல்லாரையும் இப்போ வாட்ச் பண்ணுவேன். ரைட், அதுக்கு ஒரு டைம் எடுக்கிறதுனால இப்போ டைம் குறைவா இருக்கனால இந்த டைமையும் யூஸ் பண்றது உங்களுக்கு படிப்பிக்கிறது தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாலேஜ் வந்து சேரணும்னு. ரைட், அப்போ எல்லாரோட உள்ளயுமே வீணடிக்காம ஒழுங்கா படிங்க. ரைட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஃபைனல் எக்ஸாம்ல இன்னும் இதை பத்தி கேட்கவே இல்லை. எழுதிட்டு கொஞ்சம் கவனிங்கன்னா இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்னு நான் ஒரு எக்ஸச் மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாகேசிய வெப்பநிலையை மாத்திக்கிறது. இங்க பாருங்க, 2 - 273 தான் 0 கெல்வின். இவரு 1 கெல்வின், இவரு 2 கெல்வின். கெல்வின் மைனஸ்ல இல்ல. அப்ப அதை விளங்கிங்க. -2 கெல்வின் 3 கெல்வின் இல்ல, பாகேசி தான் மைனஸ்ல இருக்கு. அப்ப இது 0ங்கிறது 273 கெல்வின். ஒரு பாகேசினா 273ஓட
ஒரு பாகசியை கூட்டுனா வருது 274 கெல்வின். ரைட், அழகா இதை எழுதி வச்சுக்கோ பக்கத்துல. இது 275 கெல்வின். அதாவது T-யோட 273 கூட்டி தான் கெல்வினுக்கு மாத்தணுங்கிறதையும், கெல்வின் மைனஸ் வெப்பநிலையில இல்லைங்கிறதையும், அளவுத்திரத்தில் இல்லைங்கிறதையும் கிளியர் பண்றதுதான் இந்த அச்சு தந்திருக்கேன். ரைட், அப்ப அந்த விதிக்கு அப்புறம் நீங்க வரைய வேண்டியது இதான். அழகா செஞ்சு எடுங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க இதை செஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இப்போ உங்களுக்கு செகண்ட் டைமுக்கு படிக்கிறதுக்கும் நேரம் வேணும், வீட்டில் செல்ஃப் ஸ்டடி. இப்போ காலையில இருந்து ஒரு பாரியரவான நேரம் எங்களோட நீங்க செலவழிக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான் காலையில இருந்து நடக்கும். உங்களுக்கு அந்த செகண்ட் டைம் ஒர்க் ஷெடியூல் ஒன்று கொடுத்தேன்னா, அன்னைக்கு கேசஸ் எனர்ஜெட்டிக்ஸ் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு பிசிக்கல் கிளாஸ்ல இருக்கா இன்னொருக்கா விளங்காதவங்களுக்கு நான் இந்த சார்ல்ஸின் விதியை பத்தி சொல்லி தரேன். நாளைக்கு ஆன்லைன்ல சில நேரம் உங்களுக்கு கிளாஸ் ஒன்று இன்னொருக்கா போடுவேன், நான் மண்டே மாதிரி போடுவேன். ஏன்னா நாளைக்கு பேப்பர் டிஸ்கஷன் 25 பேப்பர் கிளாஸ் போறதுனால நாளைக்கு மார்னிங்ல இருந்து கெமிஸ்ட்ரி எனர்ஜெட்டிக்ஸ் எனர்ஜெட்டிக்ஸ்ல உள்ள மற்ற பாட்டு எஸ்ஐ துண்டுகள் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி தரப்படும். இப்போ எனர்ஜெட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஓகே. அதுக்கப்புறம் அதில் உள்ள பார்ட் செக்ஷன்ஸ் நாளைக்கு கொடுத்த டியூட்ஸும் எடுத்துட்டு வாங்க. பி பிளாக்கையும் நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. பி பிளாக்ல இப்போ நம்ம நிற்கிறது சல்ஃபர் இல்லைன்னா அதாவது 16ஆம் கூட்டம் ஸ்டார்ட் பண்ண இருக்கும். அதையும் எடுத்துட்டு வாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த செகண்ட் டேர்முக்கு தேவையான தியரிஸ் வந்து தியரியும் கேள்விகளும் செஞ்சிருக்கோம். ஏன்னா பாரிய அளவா வரக்கூடிய இன்ஆர்கானிக் கேள்விகளோட ப்ராக்டிகலே நாங்க செஞ்சிருக்கோம். அதாவது இன்ஆர்கானிக் ஃபுல்லா நாங்க முடிச்சிருக்கோம். அதில் ஒரு சிறிய பகுதி தான் எங்களுக்கு இன்ஆர்கானிக் பேலன்ஸ் இருக்கு. ஸோ பயோ ஆக்களும் இருக்கீங்க, மேக்ஸ் ஆக்களும் இருக்கீங்க, பிசிக்ஸ் ஆக்களும் இருக்கீங்க, எல்லாமே படிக்கணும். நீங்க கெமிஸ்ட்ரியும் படிக்கணும். ஸோ டைமை குழப்பிக்காம சும்மா சோம்பேறித்தனப்பட்டு தூங்காம வீட்டில் இப்போ கிளாஸ் முடிச்சோடனே ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு கட்டில போத்திட்டு படுத்து தூங்காம என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு, ரைட், சம்திங் டீ ஏதோ ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு சாப்பிட்டு ஒரு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் படிங்க. ஒரு கிழமைக்குள்ள ஒரு செகண்ட் டைம் எக்ஸாம் வருது. நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எனவே ஒழுங்கா படிங்க. ரைட், நம்ம நாளைக்கு சந்திப்போம். ஓகே, குட் நைட் எல்லாரும்.